السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: من قتل نفسا بغير نفس أو فساد في الأرض فكأنما قتل الناس جميعا ومن أحياها فأنما أحيا الناس جميعا. صدق الله العظيم. புகழ் அனைத்தும் படைத்து பரிபாலித்து ரட்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுக்கு உரித்தாட்டுமாக. அவனுடைய கருணையும் அவனுடைய அருளும் அகிலத்தின் தூதர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களை உண்மையான முறையில் நேசித்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம்மவர்கள், நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் அருளும் அவனுடைய கருணையும் நம் மீது உண்டாகட்டுமாக என்று இந்த நல்ல நேரத்திலே துஆ செய்து, உலகில் பல்வேறு சமயங்கள் இருக்கின்றன. சவுண்ட் வைக்கின்றன. உலகத்திலே பல்வேறு சமயங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு சமயத்தவர்களும் அவர்களுக்கு தகுதிக்கு தகுந்தாற்போல் அவர்களுடைய பண்டிகைகளை சிறப்பான முறையில் கொண்டாடி வருகின்றனர். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இஸ்லாம் 2 பெருநாட்களை நமக்கு மிக சிறப்பான முறையிலே அடுத்தவர்களுக்கு ஈகை செய்து கொண்டாடக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான். அதனால்தான் அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே சொல்லும் பொழுது, வமன் அஹயாஹா ஃபகன்னமா அஹயன் நாஸ ஜமீஆ, யார் இந்த உலகத்தில் ஒரு உயிரை வாழ வைக்கிறாரோ இந்த முழு உம்மத்தை வாழ வைத்தவர் போன்றவர் ஆவார் என அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, அதனால்தான் அடுத்தவர்களுக்கு ஈகை குணத்தோடு வாழ வேண்டும் என்று இஸ்லாம் நம்மை வலியுறுத்துகிறது. அதனால்தான் சதகா என்று சொல்லக்கூடிய உயரிய தர்மத்தையும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கினார்கள். இதனால் உறவுகள் மேம்படுகிறது, சக நண்பர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். குறிப்பாக இந்த ஈகை திருநாளில் அடுத்தவர்களுடைய சந்தோஷத்தில் தான் நாம் மகிழ்ச்சியை பார்க்க முடிகிறது. நாம் அணியக்கூடிய ஆடை, நாம் உண்ணக்கூடிய உணவு, நாம் உடுத்தக்கூடிய உடை, இவைகளை பிறருக்கும் பகிர்ந்து அளிக்கும் பொழுதுதான் மக்களும் சந்தோஷமடைகிறார்கள். இதனால் அல்லாஹும் சந்தோஷம் அடைகிறான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு உயிரை வாழ வைத்தால் முழு உம்மத்தை வாழ வைத்ததனுடைய நன்மையை அல்லாஹ் நமக்கு வழங்குகிறான் என்று சொன்னால், இந்த ஈகை விஷயத்திலே இஸ்லாம் எந்த அளவுக்கு தெளிவான வழிகாட்டுதல் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான், அரஐதல்லதி யுகத்திபூன பித்தீன், நபியே நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா, மறுமை குறித்து, மறுமையினுடைய நற்கூலி குறித்து இவன் மறுக்கிறானே, பொய்ப்பிக்கின்றானே, இப்படி ஒரு பொய்யனை நீ பார்த்திருக்கிறீர்களா? அடுத்து அல்லாஹ் கேட்கிறான், ஃபதாலிகல்லதி யதுல் யதீம், மறுமையை பொய்ப்பிக்கக்கூடியவன் என்ன செய்வான் தெரியுமா? அனாதைகளை விரட்டுவான், யாருக்கு உணவளிக்க மாட்டான், யாருடைய சுகதுக்கத்திலும் பங்கு கொள்ள மாட்டான். அப்படிப்பட்டவனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று குர்ஆன் கேட்கிறது. அப்படி என்றால் என்ன? அடுத்தவர்களுக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால், ஈந்து வாழவில்லை என்று சொன்னால் அவன் குற்றவாளி என்கிறது குர்ஆன்.
இந்த விஷயத்திலே இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் சகோதரர்களே. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலே ஒரு சஹாபியினுடைய வரலாற்றை நாம் இந்த நேரத்தில் அறிந்து கொள்வது அவசியம். ஹஜ்ரத் ரபியா அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனா நகரத்திலிருந்து தூர தொலைவிலிருந்து தன்னுடைய சமூகத்தோடு வந்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள். ஹஜ்ரத் ரபியா அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு என்ற ஒரு முகவரி கிடையாது, ஒரு இருக்க இருப்பிடம் இல்லை, உண்ண உணவு இல்லை, சரியான உடை இல்லை. ஆனால் பெருமானாரோடு நட்பு இருந்தது, பெருமானாரோடு தோழமை இருந்தது, பெருமானாருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவம் இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு நாள் கடுமையான குளிர்காலம், பனிகாற்று வீசக்கூடிய காலம். அந்த நேரத்தில் ரபியா அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பெருமானார் அவர்களுடைய இரவு தொழுகைக்காக வீட்டு வாசலிலே காத்து கொண்டு நிற்கிறார்கள். கதவை திறந்து பார்த்தால் ரபியா நிற்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள், கடுமையான குளிர், வெதுவெதுப்பான அந்த நேரத்திலே, கடுமையான குளிர் நேரத்திலே ஒரு வெதுவெதுப்பான தண்ணீரை கொண்டு பெருமானார் இடத்திலே கொடுக்கும் பொழுது ஆச்சரியத்தோடு பார்த்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரபியா என்ன செய்து கொண்டிருக்கிறீர்? யா ரசூலல்லாஹ், தங்களின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி செய்தார்கள், தொழுதார்கள். அவர்கள் செய்த அந்த சின்ன உதவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்திலே ஆழமான இடம் பிடித்து விட்டார்கள். ரபியா அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்றையிலிருந்து முடிவெடுத்தார்கள், ரபியா இது ஒரு தனி கவனம். ரபியாவை பார்த்து கேட்டார்கள், ரபியா, நீ செய்த இந்த உபகாரத்திற்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும், சொல், உனக்கு என்ன வேண்டும்? ரபியா சொன்னார், யா ரசூலல்லாஹ், ஒன்று வேண்டாம். 3 முறை கேட்டார்கள். 3வது முறை சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் தங்களோடு சுவனத்தில் இருக்க வேண்டும், ஆவணம் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் ஆவணம் செய்யுங்கள், நான் தங்களோடு சுவனத்தில் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரபியா, நீ நிச்சயமாக இருப்பாய். ஆனால் இந்த உலகத்தில் நீ செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? உன்னுடைய நெற்றி சுஜூதில் இருக்கட்டும், உன்னுடைய நெற்றி சுஜூதில் இருக்கட்டும். என்ன அர்த்தம்? நீ தொழுகையை கடைபிடித்து வா, ஒரு நேர தொழுகை கூட மிஸ் பண்ணிடாத, சரியான முறையில் தொழுது வா, என்னோடு நீ சோனத்தில் இருப்பாய். சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டுவிடவில்லை. ரபியா, ஏன் திருமணம் செய்து கொள்ளலாமே? யா ரசூலல்லாஹ், நான் ஒரு முகவரி அற்றவன், நான் ஒரு முகவரி இல்லாதவன், கிடைத்ததை உண்டு திண்ணையில் தூங்குபவன், எனக்கு எப்படி திருமணம்? யா ரசூலல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன வீட்டுக்கு போ, இன்னார் வீட்டுக்கு போ, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார் என்று சொல், உனக்கு பெண் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக சென்றார்கள். ஒரு சஹாபி பெண்மணி வீட்டுக்கு சென்றார்கள். முஹம்மது அனுப்பினார் என்ற செய்தியை சொன்னார்கள். அடுத்த நொடியிலே அந்த அவர் கருப்பா, அவர் அடிமையா என்று அவர்கள் பார்க்கவில்லை. அவர்கள் என்ன பார்த்தார்கள் தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், முஹம்மது சொல்லிவிட்டார்கள். உடனடியாக பெண் கொடுக்கப்பட்டது, பெண் தயாராகிவிட்டது. ஆனால் மகர் கொடுக்க வேண்டுமே, மகர் இல்லாமல் திருமணம் இல்லையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரைதத்துல் அஸ்லமியை அழைத்தார்கள். புரைதத்துல் அஸ்லமி, ரபியாவுக்கு மகர் கொடுக்க வேண்டும், ஒரு பேரித்தம் கொட்டை அளவுக்கு என்ன செய்யுங்க, மகருக்கு ஏற்பாடு செய்யுங்க. ஒரு பேரித்தம் கொட்டை அளவு தங்கத்தை எடுத்து வந்து கொடுத்து மகர் கொடுக்கப்பட்டது. மகர் கொடுத்தாச்சு. அடுத்து வலிமா கொடுக்க வேண்டும். வலிமா கொடுப்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரைதத்துல் அஸ்லமி அழைத்து சென்றார்கள். வலிமாவுக்கு ஏற்பாடு செய்யுங்கள். ஒரு சிறிய ஆட்டுக்குட்டி, நல்ல கொழுகொழு என்று இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஆட்டுக்குட்டி வலிமா கொடுக்கப்பட்டது. அடுத்ததாக தங்க இடம் வேண்டும். புதுமண தம்பதிகள் என்ன செய்வது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஹுமுஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியிலே ஒரு கொஞ்சம் நிலம் இருந்தது.
அதை ரபியாவுக்கு அன்பளிப்பாக கொடுத்து, ரபியா வீடு கட்டிக்கங்க. வீடும் கட்டப்பட்டுருச்சு. தேவை, குடும்பம் செய்வதற்குண்டான தேவை இருக்கிறது. அந்த தேவை எப்படி நிறைவு செய்வது? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தாங்க. ரபியா அஸ்லமியை பார்த்தாங்க. தங்கள்கிட்ட இருந்த விவசாய நிலத்தை கொஞ்சம் கொடுத்து, ரபியா விவசாயம் செய்து கொள், விவசாயம் செய்து பிழைத்துக்கொள். அருமையானவர்களே, ஈகை குணம் என்றால் இதுதான். தான் செய்த சிறிய உபகாரத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய, எந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு இடத்தை ரபியாவுக்கு கொடுத்தார்கள். ரபியா அஸ்லமி ஒரு முகவரியற்றவர், முகவரி இல்லாதவர். அவருக்கென்று எந்த விதமான முகவரியும் இல்லை. முகவரியை எப்படி ஏற்படுத்தினார்கள்? அவர்களுடைய குடும்பம் ஒன்றுமில்லாத குடும்பத்தை குடும்ப உறுப்பினர்களாக மாற்றினார்கள். தங்க இடம் கொடுத்து முகவரி கொடுத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பொழுது ரபியா மதீனா நகரத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவராக மாறிவிட்டார். என்ன காரணம் தெரியுமா? ஈகை குணம். இந்த ஈகை குணம் நாம் செய்யக்கூடிய ஒரு சிறிய உதவி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும் என்பதற்கு இப்படிப்பட்ட சம்பவங்கள் இன்னும் உலகத்தில் ரபியாக்கள், பல ரபியாக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பல ரபியாக்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தேவையுடைய ரபியாக்கள், எத்தனையோ தேவையுடையவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் ஈகை குணத்தோடு இந்த நன்னாளிலே நாம் ஈகை குணத்தோடு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவியும் அவர்களுக்குண்டான வாழ்வாதாரமும் மட்டுமல்ல, அஹ்சின் கமா அஹ்ஸன அல்லாஹு இலைக்க, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்ததை போன்று நீ பிறருக்கு உபகாரம் செய். இதனால் மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யார் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு சிறு தொகையை ஒன்றை கொடுத்தால் அல்லாஹ் அதற்கு பகரமாக 10 கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறான். அருமையானவர்களே, இதை நாம் உள்ளத்திலே உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டு வாருங்கள், நாமும் ரபியாக்களை தேர்ந்தெடுத்து நம்முடைய பங்களிப்பை, நம்முடைய உதவிகளை, ஈகை குணத்தை நாம் வெளிப்படுத்துவோம். அதற்கு இந்த நாள், இந்த பெருநாள் ஒரு சரியான நன்னாள் என்பதை நாம் உணர வேண்டும். எனவே இந்த நாளில் சபதமேற்போம், பல ரபியாக்களை தேடி பிடிப்போம். தனியாதான் செய்யணும் இல்லை, கூட்டாக சேர்ந்து ஒரு அமைப்பாக சேர்ந்து கூட பல ரபியாக்களுடைய குடும்பத்திலே விளக்கை ஏற்றி வைக்கலாம் என்பதிலே எத்தகைய சந்தேகமும் இல்லை. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஈகை திருநாளினுடைய, இந்த ஈகை திருநாள் என்று சொல்லக்கூடிய ஈகை குணத்தோடு வாழக்கூடிய இந்த பெருநாளில் இது நற்செய்தியாக, இது சுப செய்தியாக, நாளை மறுமையினுடைய சேமிப்பு செய்தியாக இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். எனவே இதை நாம் நம்முடைய உள்ளத்தில் கவனத்தோடு உள்ளத்தில் ஏற்றி பல ரபியாக்களுடைய குடும்பங்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு நாம் முன் வருவோம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 30 நாள் நாம் நோற்ற நோன்புகளையும் நாம் செய்த ஈகை குணத்தையும் அடுத்தவர்கள் உண்ணக்கூடிய உணவுக்கு நாம் வழிவகுத்த அனைத்து நற்காரியங்களையும் அல்லாஹ் இந்த நல்ல நேரத்தில் கபூல் செய்து கொள்வானாக. அதற்கு பிரதிபலனாக இம்மையிலும் மறுமையிலும் உயர்வான கண்ணியமான வாழ்க்கையை அல்லாஹ் இந்த முழு உம்மத்திற்கும் தந்து அருள்வானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து, அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய நற்பாக்கியங்கள், அவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து நற்பாக்கியங்களுக்கும் நன்றி உள்ள மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக என்று இந்த நல்ல நேரத்திலே துஆ செய்கிறேன். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எதை நாம் சொல்லுகிறோமோ, எதை நாம் கேட்கின்றோமோ அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய நல்லதொரு தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. இந்த ஈகை தினத்திலே வாழ்த்து செய்தியாக மீண்டும் ஒரு முறை உங்களை அனைவர்களையும் இந்த நன்னாளில் ஈகை திருநாள் நல் வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.